ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வேகன்சி வந்து 500, பேக்லாக் வேகன்சி வந்து 41, டோட்டலாக வந்து 541 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதை கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி டேபிளில் ஃபஸ்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டோட்டலாக ஒரு 541 வேகன்சி இருக்குது. அப்புறம் முக்கியமான தேதிகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூன் 2025 அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 14 ஜூலை 2025. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே அதான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஜூலை மாதம் 3rd வீக்கு இல்லை 4th வீக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காலர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும், அதுக்கப்புறம் ஆன்லைன் ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 அது வந்து ஜூலை ஆகஸ்ட் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் 2 ஆன்லைன் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் சில முக்கியமான விஷயம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? அது வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு தான் அறிவிப்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து ப்ரிலிம் எக்ஸாம் அதோட கால் லெட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஃபேஸ் 2ஓட அந்த கால் லெட்டர், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமோட டேட்டு, சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் சொல்லிட்டு ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து பிறகு தான் அறிவிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட்டு 1 ஏப்ரல் 2025 படி கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து கட் ஆஃப் டேட்டு. மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், ஓபிசிக்கு 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இல்லை ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறீங்கன்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். பட் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 30/9/2025 ஓகேங்களா? 30 செப்டம்பர் 2025க்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்கள் கிராஜுவேஷனோட கட் ஆஃப் டேட்டுமே இதுதான், 30 செப்டம்பர் 2025 தான் கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே உங்கள் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த டேட்லேயோ இல்லை அதுக்குள்ளேயோ. ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசேபிலிட்டி வந்து சூட்டபிள், அவங்களுக்கான ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் எப்படி, சரிங்களா, என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும், சிட்டிங் வெயிட்டிங் சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக வாக்கிங் சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிளியர்லாம் கரெக்டாக தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் ஓகேங்களா, கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோடெலாம் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன கேஸ்ட் கேட்டகரியில் வரீங்க, ஸோ அதில் வந்து நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இந்த கேட்டகரிக்கான கோடு என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 3 ஃபேஸ் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம். என்னென்ன டாபிக்னு பார்த்துக்குங்க. 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் மார்க்குமே 100 மார்க் தான். எக்ஸாம் டைம் வந்து 100, அதாவது 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 250 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட சேர்த்து. ஓகேங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 200 மார்க் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து ஒரு 50 மார்க் இருக்கும். டோட்டலாக 250 மார்க் வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டைமும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் இந்த எக்ஸாம் டைமும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வைஸ், அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 3 வந்து குவாலிஃபை ஆவீங்க. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா சைக்ரோமெட் டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. சைக்ரோமெட் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் இருக்கும், அதாவது குரூப் எக்ஸசைஸு, இன்டர்வியூ. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
டோட்டலாக இதில் வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது மெயின் எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 250 மார்க் இல்லையா, அந்த 250 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுவாங்க, 75க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ, அதாவது இந்த ஃபேஸ் 3 ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வருது இல்லையா, அந்த 50 மார்க்கை 25க்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மொத்தமாக இருக்கிற அந்த 300 மார்க்கை 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜ் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கிற அந்த கட் ஆஃப் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணியும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. என்னென்ன ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது, அதை வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுவாங்க, நார்மலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1ல் இருக்குது, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயம், எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஈச் ரேங்க் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்க தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து நீங்கள் அதுக்கான ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சான்சஸ் ஓகேங்களா, இதுக்கு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பர்மிஷன் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 4 சான்ஸும், யூஆர் அதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ், அப்புறம் ஓபிசியில் பிடபிள்யூடி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 7 சான்ஸும், அப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது அன்லிமிட்டட் ஓகேங்களா, அவங்க வந்து எத்தனை டைம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சான்சஸும் பார்த்துங்க, நீங்கள் எத்தனை டைம் வந்து பிஓ எஸ்பிஐ பிஓ போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க பார்த்துங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க, லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அன்னெக்சர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்க, புதுச்சேரியுமே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுவும் பாருங்கள், ப்ரிலிம் எக்ஸாம் தேர்ட் காலம், மெயின் எக்ஸாம் 4th காலம் ஓகேங்களா. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், விழுப்புரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், ஸோ அதுக்கான டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அறிவிச்சிருந்த பிஓ போஸ்ட்டுக்கு ஓகேங்களா, ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.